74ஆம் நாள் காலை 8:25. பிங்க்குக்கும் அடிபட்டிருக்கு, ப்ளூக்கும் அடிபட்டிருக்கு, நம்மளுக்கும் அடிபட்டிருக்கு. ஆமாம், என்ன பண்ணுறோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமான்றது தான் மேட்ரு. திங்க் பண்ணதாங்க நான் வெரி குட் அது நல்ல தாட் ப்ராசஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அவங்க கை பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் இப்போ அவனுக்கு பரவாயில்ல. இப்போ அவன் நல்லா இப்போ என் கை இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் அவனுக்கும் இருக்குது. ஃபுல்லாக ரொம்ப நேற்று கஷ்டப்பட்ட மாதிரி அவன் கஷ்டப்படல. ஸோ அதனால் நம்ம ப்ளூ டீம் கூட முதல்ல என்ன பேசியிருந்தோமோ அதையே பேசிட்டு அவங்கள பிங்கை கம்மி பண்ணிவிட்டு மொத்தமாகவும் காலி பண்ணுவாங்களா பிங்கை. இப்போ என்ன போட்டினா கல் நம்ம ஆளுக்கு அதிகமானதுன்னு நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு தான் அதுவும் பிரச்சனை. 6 மணிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளுது போகுமா என்னன்னே தெரில. அவ்வளோ சக்தி இருக்குமான்னு கூட தெரில உடம்புல. முடிஞ்சிச்சு என் கதைலாம், அவ்வளோதான். ஆனால் ஐடியா வைஸ் ஃபஸ்ட்டு பிங்க்கை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ப்ளூ கூட என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். காலை 8:35. சார் ஒரு 5 ரவுண்ட் ஓடலாமா சார்? ஓடுறதுலாம் முடியாதுப்பா. சொல்லுங்க சார். ஹாஜர் ஹாஜர் ஹாஜர். 6 தான் முடிவாயிடுச்சு. எஸ் ஆமா. 6 பேரை 3 பேர் அட்டாக் பண்ண போறாங்களா? ஆமா. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. மஞ்சரி வரும். நம்ம எங்க 2 பேரையும் பிடிக்க 2 கேர்ள்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்போ என்ன பிடிக்க 4 பேர் வராங்களா? என்ன பிடிக்க கண்டிப்பா மஞ்சிட்டு வர மாட்டேன். சில மஞ்சரி என்ன லோக் போட்டு படுக்க வச்சு மஞ்சரி வர மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்படி இருக்கான கேம்னா அவ இந்த வழி மாறி வந்துடும். இப்ப நமக்கும் இது வலிக்குது. பஸ் அடிச்சா நம்மளும் இது மறந்து வந்துடும். எங்களை லாக் பண்ணிருந்தா கூட உன்ன ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம். நீங்க மத்த கோட்டை எதுவுமே நிக்க கூடாது. ஆமா, எதுவுமே நீ நம்ம கோட்டை சாஞ்சிச்சுன்னா மத்த எந்த கோட்டையும் நிக்க கூடாது. நம்ம கோட்டை எல்லாம் வேற எந்த கோட்டை நிக்க கூடாது. அதுக்குள்ள ஒரு கல்லு கூட வரக்கூடாது. நம்மளதுல இருந்து கல் எடுக்கிறாங்கன்னா எடுங்க. ஆனா ஒருத்தர் அழிச்சிடணும். ஒரு கல்லு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கணும். அதுதான் பண்ணணும். ஆனா நம்ம நினைச்சா அதை பண்ணலாம். நான் இங்க வானா இதை விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு இதை காலி பண்ணாதான் அதுக்கும் நம்மளுக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம இதை காலி பண்ணணும். எத? ஜாக்லின் ஜாக்லின் நம்ம கிட்ட வரவே இல்லையே. நம்ம ஏன் ஜாக்லின் கிட்ட போறோம்? இப்பவே இவன் என்னங்க பவி இப்ப வெறும் பவி இப்ப வருங்கிறியா? காலை 9:05. நான் என்ன யோசிப்பேன், நீங்கள் ஆளாளுக்கு இப்போ இன்னொரு கேமாக சொல்கிறேன், இப்படியே சொல்கிறேன். நீங்கள் 8 பேர் கட்டி பிடிச்சி பெறல்றீங்க. நான் என்னோட எனர்ஜி லூஸ் பண்ணேன். அடுத்த அட்டம் நான் போகணும், அடுத்த பிளே போகணும். என் உடம்பு நல்லா நீங்கள் எல்லாமே லூஸ் பண்ணுறீங்க. நான் அடுத்த என் பாடியை மிக ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறேன். நான் என் கல்லை பாதுகாத்து நான் நிற்கிறேன். என்னோட 2 ஆள் வெளியே இருக்கு. இங்கே ஏன் வந்தாலும் நான் துவம்சம் பண்ணிடுவேன். நீங்கள் ஹெல்ப்பு கூப்பிட்டீங்க, வாங்க. கூப்பிட்றப்ப நான் வரலன்னு சொன்னேன்னா உடனே இங்கேருந்து ஓடி வந்தேன். உன் கையை உண்மை தான். ஆமா சார், நம்ம டிபேட்டுக்கு வேணா இது பேசிக்கலாம் சார். அங்க போய் நின்று பேசும்போது என்ன பண்ண முடியல? சொல்லிதான் நானும் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். ஆப்வியஸ்லி நீங்க சொல்லிதான் ஆகணும். என்ன நீங்க கூப்பிட்டா வருவேன், கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லல. நீ கூப்பிட்டா நான் வந்தேன். கடைசியில் சௌந்தர்யா பிடிச்சேன். 2 கல்லை தூக்கி நாங்கள் போட்டு சௌந்தர்யா போட்டு அங்கிருந்து நிறுத்திட்டேன். சௌந்தர்யா மீதி 5 கல்லும் உங்ககிட்ட வந்திருக்கும். மஞ்சரி சொல்ல கல்லை தூக்கி தான் போடுறாங்க. சொல்ல கல்லை தூக்கி தான் போடுறாங்க மஞ்சரி. ஆமா, அப்ப யாருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க மஞ்சரி வீசி? இவனுக்கு அருணுக்கு காலில் வந்துச்சு. எப்படி ஏடா கூட சரி. ஆமா, அது இன்னசென்ட்டா செய்யும். அதான் ஹைலைட் ஆகுது. நேற்று என்ன தெரியுமா இவனை கத்துனேன் நான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நான் மஞ்சரி தள்ளான்னு போறேன். ஏன்னு கத்தி விட்டான். உன் வேலை என்ன? பாக்குறது மட்டும் தான். நான் தள்ளும் போது உன்னை கத்துவா சொல்லிக்கிறாரு. நேற்று அங்க நல்லது எப்படி மாத்தினாங்க பாரு. அப்பா காலை அப்படி தட்டிட்டு தள்ளனா தீபக். நான் சொல்றேன், நான் தட்டு போடல, நான் தட்டு போட்டா நான் ஒத்துப்பேனா? நானே வேணும் டஸ்ட். நான் ஏன் சார் சாரி கேட்கணும்? நான் காலை தீபக் 2 கால் சந்திர இப்படி நிறுத்திட்டு இப்படி தள்ளலான்னு பார்த்தேன். 2 கையில நான் என்னோட இன்டென்ஷன் வந்து என் கிட்ட வர்றாரு, என் கோட்டையை கழுவி வர்றாரு. நான் தள்ளலான்னு பாக்குறேன். என் கால் வழுக்கி அவர் கால் பின்னாடி போயிடுச்சு. இந்த இடம் தட்டு போட்டு இந்த இடமா போடுவாங்க. இந்த இடம் அவருக்கு இந்த இடத்துல பட்டுச்சு. அவரு கீழே வந்துட்டாரு. ஐயோ நீ பண்ணு, நான் அவனு யார் நான் வானா நினைச்சு என்ன தட்டு போட்டு காமிச்சாரு. அப்படியா? ஆமா. அப்போ அதெல்லாம் தெரியாது. அதை உஸ்பேத்தி விட்டுதான் இருந்தான். மதியம் 12:30. இந்த டாஸ்க் பேரை சொல்லாம நான் படிக்கிறேன். நடுவில் அந்த டாஸ்க் பேர் சொல்றேன். அப்பதான் அது என்னன்னு நல்லா இருக்கும். இந்த டாஸ்கின் அடுத்த கட்டம் இதுதான். இப்பொழுது இருக்கும் 3 அணிகளும் கோட்டையை கட்டிட்டு இருக்கீங்க.
கோட்டைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு முயல் இல்ல முயல்கள் அனுப்பப்படும். இந்த முயலை நீங்க உங்க கோட்டைக்குள்ள வச்சுதான் பாதுகாக்கணும். அதே போல மத்தவங்க கோட்டையில் இருந்து முயலை அபகரிக்கலாம். இந்த டாஸ்கின் முடிவுல எந்த அணிக்கிட்ட அதிகப்படியான முயல்கள் இருக்கிறதோ அந்த அணிக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படும். சரி, இப்போ முயல் எங்க இருந்து வரும்? அந்த கார்டன் ஏரியால இருந்து கண்டுபிடிக்கணும், இல்ல வீட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏதோ ஒரு பொந்து இருந்தா வரும். எங்க இருந்து வேண்டுமானாலும் வரும். கன்வேயர் பெல்ட்டில் இருந்து வரலாம், ஆகாயத்துல இருந்து கீழே விழலாம், வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு தோன்றலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். 3 டீமும் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. டாஸ்கோட பேர் வந்து முயல் 2.0. மதியம் 12:45. பேஸ்க்கு அது ஜாக்லின் எப்படி ஓடி பதட்டமா ஓடி வரீடி? பவியங்க பவியங்க ஏ வாடா. நான் என்ன சொல்ற, பேஸ் சைடுல கட்டிடலாமா? இல்ல, நமக்கு கேட் இங்க வந்து 2 முயல் உள்ள போடுறாங்க. முயல் இருந்தா கொடுங்கண்ணே 2. அண்ணே போங்க போங்க. பவி முன்னாடி போ, கால் பின்னாடி வச்சுக்கோ. சார் சார் பார்த்து சார், கால் சார் 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 அண்ணே பார்த்து மஞ்சரி பாத்து பாத்து பாத்து. அவர் வரல. இவ்வளவு போக கூடாது பவி, அவன் கிட்ட கொடுக்காத பவி. கால் வெளியே வச்சுக்கோ. அண்ணே நான் பிடிச்சே போய் கல்லடே. அட்டாக் பண்ணது அட்டாக் பண்ணது. புடிச்சு புடி சொல்லு. இரா புடி பவித்ரா புடி. 2 ஆள் புடிச்சிருக்காங்க எங்க டீம்ல. இவனை மட்டும் நீங்க பாருங்க. இவரா அதை இச்சுக்கோ. அவன விட்டுறாதீங்க. யா சாண்டா கை வரம். இனிஷன் காடாதே. பல்லு பல்லு. பாப்போம். அல உடு கைதான் ஸ்கப். அன்சி அப்படி சூரியா என்னடாச்சு? ஓகேவா? காலையோ ஒருத்தர் தலையோ ஒருத்தர் உடம்பு டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரஞ்சிதனை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ பயம் உங்களுக்கு ஓட மாட்டேன். மஞ்சரியோட பொசிஷனே மாத்துறாங்க. பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஷிதாக்கும் மஞ்சரிக்கு இது பயங்கரமான ஒரு ஃபைட்டா இருக்குது. இவ்வளவு நாள் வெறும் பேச்சுவார்த்தையில இந்த ஃபைட் அவன் துள்ற வரைக்கும் பயங்கரமா ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து பவித்ரா பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபயர் மோட் பவித்ராவை ஜாக்லின் போட்டு அணைச்சிடுறாங்க ஒரு அவங்களோட தண்ணியோட சாமர்த்தியத்தால. பவித்ரா உங்களுக்கு வலிக்குதா? நீ போ ராண. வலிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஜாக்லின் அவங்களை விடாம பிடிச்சிட்டே இருக்காங்க. என்னோட இது நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட இது நீங்க பண்ணுங்க. தாவலாம் பண்ணிட்டு இருக்காங்கல, அதான் கேம். ஆமா டேய், அது நான் பண்றேன்டா. உங்களோட வேலை நீங்க பாருங்க. என்ன ஒண்ணும் ஆகல. சொல்லு ஒண்ணும் ஆகல. சும்மா இது மேல பண்ண நான் என்னோட இது பண்றேன் அவ்வளவுதான். நாங்க நேத்தே சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் இங்க வந்து சொல்லு. உட்கார்ந்து பேசுடா, பேசு. நீ பேசுறது யாரும் இங்க தடுக்க முடியாது. நீ அங்க உட்கார்ந்து பேசுனா உன யாரும் இங்க பேசாம இருக்க சொல்லடா. நீ தரவா ஓகேவா? கண்ணே பஸ் பெல்ட் ஓடி இருக்கு. அண்ணா முயல் வருதா பாருண்ணா. அண்ணா முயல் வருதா பாருண்ணா. அண்ணா இது மேல கல்லு வாங்க. பெருசா கல்லு
அன்சி ப்ளீஸ். பெல்ட் ஓடிட்டு இருக்குடா பாரு, இது நிறுத்தியா இருக்குடா, நீ பாருடா. ஜாக் இங்க வா. அண்ணா கல்லு கிடைச்சா கீழே போட்டுருங்க அப்படியே. பெல்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. பாத்து புடிச்சிட்டேன். எனக்கு ரெண்டு பிங்கல டீம் கிட்ட ஒரு முயல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இது இவ்வளவு சேஃபா பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இங்க பாரு, இங்க வாங்க. இல்ல சூப்பர் உள்ள வைங்க இல்ல நானே ஜெஃப் டஃப் ஃபைட். ஏய் நீங்க வா. என்னடா இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் ஒரே செகண்ட் வேணா வந்தா அட்டாக் பண்ண நான் வரேன். இங்கே தான் இருக்கேன் இவ்வளவு நேரம். பண்ண டேய் இங்க தான்டா இருக்கேன். ஜெஃப்ரி என்ன உடைக்க கூடாது. நீ தான் போறீங்க. என் டீமுக்கு போலாம். இங்க நின்னுக்கிறேன். கல் தயவு செஞ்சு யாராவது 2 எடுத்துட்டு வாங்க. 2 கல் வச்சு கூட நம்ம கோட்டையை கட்டலாம், தப்பு இல்லை. முயலை இப்போ பாதுகாக்கலாம். என் டிஷர்ட் கூட இருக்கு 2. அதை எடுக்கிறத பிளான் பண்ண. ஆனால் யாருக்குமே தெரியாது என்கிட்ட முயல் இருக்குன்னு. கேம் பாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறது? அடுத்த பஸ்ஸர் அடிச்சதும் டாஸ்க் மீண்டும் தொடங்கும். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆமாம், என் முயல் வைக்கிறப்ப ஒன்றும் இல்லை. மதியம் 1:10. ஆன்ச்சி, ஒருவேளை முயல் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அப்படின்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் அது வரைக்கும் டஃப் கொடுப்போம். கல் போயிடுச்சுல, இதுக்கப்புறம் கல் எடுக்க முடியாது. முயலுக்கு அட்லீஸ்ட் டஃப் கொடுப்போம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ டஃப் கொடுப்போம். இப்போ மொத்தம் 5 பொம்மை வந்திருக்கா? 4 பொம்மை. அவங்க கிட்ட 2 இருந்து 3 வந்திருக்கு. அத நாங்க 1 எடுத்திருக்கோம், அவங்க 2 எடுத்திருக்காங்க. மேல இருந்து 1 வந்திருக்கு. அத நான் அடுத்து தானே கண்ணீர் போறேன்னு சொல்றேன்னு. அப்போ போ, எனக்கு புரியல. நீ அங்க லாக் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. நான் கண்ணீர் பண்ண ஜெஃப்ரி யார் பிடிப்பா? நான் அப்படி இருந்தா நம்ம எவ்வளோ கல் வச்சிருந்தோம், எப்படி எடுத்துட்டாங்க பாரு. நமக்கு 2 டீம் மட்டும் தான் வந்தேன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நீங்க 2 முயல் அவங்கள்துல இருந்து வந்தது பாத்தீங்களா? கன்வேயர் பெல்ட்ல எனக்கு தெரிஞ்சிச்சு அவகிட்ட ஏதோ இருக்கு. நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கானே எனக்கு தெரியும். ஆனா 2 முயல் வச்சிருப்பானே எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட பயோஸ்கா பண்றது நீங்க டீமுக்காக பண்றது அப்படின்னா சொல்லுவேன். நான் வீட்டோட ஒரு ஹவுஸ் மேட்டா நான் உனக்கு இந்த விஷயத்த நான் திரும்பியும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். வெளியில இருந்து நாங்கள் கேம்ல இருக்கும்போது இரிட்டேட் ஆகுதுன்னா கூட ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வருது. நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம், இவன் என்ன செய்யணும் என்னன்னு கத்துறான்னு. நான் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமாவும் நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தப்பா தெரியுது. அங்க மொத்த கோருமே என்னன்றதை பார்த்துக்கோ. சீரியஸான ஒரு கேம். ஓகே, இப்போ நான் மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தவங்க மட்டும் ஒன்று சொன்னா பரவாயில்ல. ப்ளூ டீம்னு சொல்றோம், அவங்களே ஒன்று வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு புரியுதா? திஸ் இஸ் ஹவ் திஸ் கேம் ஒர்க்ஸ். இப்போ இவங்களே நான் எழுதி வேணா தரேன். இந்த கேம்ல இப்போ ஆடுறவங்க ஆடாதவங்களாம் விட்டுருவாங்க. நீ பண்ற இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு வர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் த வீக்னு ஒன்னதான் கொண்டு வருவாங்க. மதியம் 1:55. அது எங்களோட விருப்பம். இப்ப அது எங்களோட விருப்பம். ஜெஃப் கல் எடுத்துட்டு வா. இங்க கோட்டை இல்ல, இது எங்களோட விருப்பம். கோட்டை இல்லாத இடத்துல என்னது இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா? முதல்ல நாங்க கல் எடுக்கட்டும், அப்புறம் கட்டுறேன். அஞ்சு தானே கல் எங்க இருக்கு? அவங்க கிட்ட ஒரு பஸ் எடுக்கல, இப்பவே எடுத்தா கோட்டை கிடையாது. டேய் டேய் நியாயமா பேசுறாரு. அவங்க பேசட்டும். பவி இந்த ஸ்கொயர் அடிக்காம பாத்துக்கோ.
வா 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 சாமி வா சாமி. நான் கை பிடிச்சேன் எடுறா கையை பிடிச்சேன் எடுறா. ஏய் கை கவனம் இரு, கை கவனம் இரு, நீ போ. நீ கையை பிரிச்சிட்டேன் எடுறான்னு சொல்ற எடா முத்து. கையை பிரிச்சிட்டேன் எடுனா எட முத்து. ஜெஃப்ரி வந்தா எடுத்துப்பா முத்து. கை எடி எடி எடி. நான் ஜெஃப்ரி இல்ல. வளைஞ்சிருக்கு. எடி. ஒண்ணு இல்ல. ஓகே ஓகே. சரி இருக்கட்டும். பவித்ராவை பிடிச்சிருக்கா அவ. பவித்ரா உள்ள கொடுத்து. இப்போ ஒண்ணு மட்டும் அங்க எடுத்து போய் வைக்க சொல்றா. வந்து தர சொல்றா. அயன் ஒண்ணு மட்டும் வைரா. அயன் முயல் வைரா. ஒண்ணு மட்டும் வை. இத எடுத்து தர. ஒண்ணு மட்டும் வை. விடாத ஜாக். அயன் ஒண்ணு குடுறா. நான் எடுத்து ஒண்ணு தரேன்டா. ஏய் குடுறா. என் கையே. என் கை இத எடு. ஏய் எரி. என் கையோட சேர்த்து விடாத பவி. ஐதர் எந்திரிங்க. எந்திரிங்க. இல்ல நீங்க எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க. சொல்ற கேளுங்க. எந்திரிங்க. எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க. போங்க நீங்க. கையே. உன் கை எடு. எடுக்கிறேன். ஏய் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லாத. நீ பண்ணா மட்டும் கையை அடிச்சிட்டா. எவன் பண்ணாலும் நடிக்கிறான். நீ மட்டும் நடிக்கலையாடி? ஏய் ஜாக் கால் இருக்கு. கையை நான் நடிக்கிறேங்கடா. அவளுக்கு மட்டும் விட்டோம்ல. கையை விடு. கையை நான் பிடிக்கல. நீ தான் பிடிச்ச. நான் பிடிக்கல. நான் என் கால ஜாக் கால் எடு. ஜாக் கால். ஏய் ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க மேம். மேம் விடு. ஒரு நிமிஷம். ஏய் ஸ்டாப். ரஞ்சிதனே. ரஞ்சிதனே. ஜாக்லின் தூக்கு. ஒரு நிமிஷம் இருங்கடா. ஜாக்லின் வாங்க வாங்க. ஜாக்லின் தூக்குவாங்கடா. ஜாக்லின் வாங்க. ஜாக்லின் எந்திரி. வாங்க வாங்க. தண்ணி குடு. தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் உங்க ரெண்டு பேரும் ஊறல. மூணு பேரும் தண்ணி ஊறல. வா வா ஏன் முன்ன வாடி. ஜாக். 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 ஏய் அத்தை. ஏய் நான் ஏதோ சும்மா இருங்க. முடியல நான் ஊறல. எவ்வளவு நேரம் கால் கத்திட்டு இருக்க. வா 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 நான் என்ன பண்ண முடியும். எப்படி பிடிச்சலாம் எடுக்க மாட்டோமாடா. நான் இப்படி மூணு பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நடிக்கிறதா என்னது? இப்படி மூணு பேர் கையை அழுத்தாங்க. எங்க எடுக்க முடியும்? நான் ஏன் உள்ள வரல? ஏய் இருடா. கொஞ்சம் பதட்டப்படாம பேசு. சின்ன மஞ்சரி. ஏய் நடிப்படாத. நடிப்படாத. நடிப்படாடி. நீ நடிக்கிறீங்க. எனக்கு நடிக்க தெரியாது. நீங்க நல்லா நடிப்பீங்க. ஏய் முத்து இல்ல முத்து. நான் போய் சொல்ல முத்து. நான் ஏன் கை இப்படி பிடிச்சிருக்கேன். நீ உன் கையில ஏன் கையை சொல்லாத. இங்க பாரு. முயல் இங்க இருக்கு. நான் முயல் பிடிச்சிருக்கேன். இருக்கு. இதுக்கு மேல மூணு கை இருக்கு. என் கையை எடுங்க. எப்படி எடுப்பேன்? என் கையை எப்படி எடுப்பேன்? சரி கட்டாத. ரிலாக்ஸ் ஆ. விட்டாச்சா? அதென்ன எல்லாத்துக்கும் நடிக்கிறேன். நான் நடிப்பேன். நான் அதுக்கு தான் வந்தேன். நான் தான் வந்தேன். Keep on chest. I can't take. அண்ணா அவங்க விட்டதுக்கு அப்புறம் நீங்க பண்ணத நான் பாத்துட்டு உங்களை விடுங்க விடுங்க நான் கேட்டிட்டு இருந்தேன். நீங்க நடுவுல வராதீங்க. இவங்க லேடிஸ் சொல்லுங்க நடுவுல வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன். நீங்க அங்க வந்து நீங்க அவங்க கைய புடிச்சத நான் பார்த்தேன். ராயன கூப்பிட்டு சொல்ல தரேன். நீ அவங்களுக்கு ஜாக்க முடியல. அவகிட்ட நான் கட்டிட்டேன். ஒரு நிமிஷம். அவங்க கத்துக்கு தான போனேன். செல்ஃபுக்கு தான போனேன். அதுதானே விட சொல்லிட்டீங்க. சரி. சரி. நான் அந்த Dress தான போட்டு விட்டேன் உங்களுக்கு. இல்ல. நான் Dress போடலையா? சரி சரி. நீ நடிக்காத. போய்டி நீ சரி போய் சொல்லிட்டேன். போய்டி நீ. நீ ரொம்ப போய்டி. ரொம்ப நீ வீட்ல பெரிய பையன். உனக்கு சாதகமா வரல. உனக்கு இது சாதகமா வரலன்னு சுடுதில்ல. சுடுதில்ல உனக்கு சாதகமா வரலன்னு. சம்பா சுடுதில்ல. எதுக்கு விடணும்? இவ வலின்னு சொல்லும்போது நடிப்பிருக்கு. நான் பாவி பேசறேன். இவ எங்கேயோ கிடந்த. எனக்கு எப்படி தெரியும் இவ எங்க கிடந்தேன்னு? ஐயோ அவங்களுக்கு சாதகமா வரலனா உங்க வருவே. யார் ஏறி குடிச்சு ஓ மேல நான் எப்ப நீ தான் என் மேல கிடந்த. நீ தான் என் மேல கிடந்த. வாடி பொருளாலே போய் எல்லாத்துக்கும் நடிப்பு. ஐயோ அவங்களுக்கு விட்டு கொடுத்தா நடிகா. சூப்பர் நடிகா. உன் அளவுக்குலாம் முடியாது. ஐயோ உன் அளவுக்கு சத்தியமா முடியாது ஜாக். பெரிய நடிகா. பிக் பாஸ் சீசன் 8ல பெரிய நடிகா. அவ எங்க கிடந்தது கூட எனக்கு தெரியல. நான் பவி மேலதான் படுத்தா. அவங்கள நடிக்கிற வாய் மூடு சொல்ல சொல்லுங்க. இல்ல வேற மாதிரி போ. கேப்டன் நீங்க நடிக்கலனா வேற மாதிரி நடிக்க செஞ்சேன். நான் உங்களுக்கு பிடிக்கல. அஞ்சிதா. நீ பிடிச்ச சொன்னா அத விடுறியா? புடிச்சிட்டு இருக்காது. அத விடுறியா? அத விடுறியா? என்ன சும்மா
நடிப்பு கை உடைஞ்சிச்சுன்னா நான் ஜென்யூனா அப்புறம் நினைக்கல சாரி மஞ்சரி அப்புறம் வந்து சொல்லுவா அப்ப கேட்கணும் நான் ஜென்யூனா சாரி டீமா பிரிஞ்சிட்டு பண்ணுங்கண்ணா ரெண்டு டீமா பிரிஞ்சிட்டு நீங்க எல்லாரும் வருவே வெளிய இருந்து பாத்தல நாங்க பேசாம இருக்கணுமா நீங்க வரல நேத்து நீங்க வரல போடி ஏய் நீ சீ போடிலாம் நீ சொல்லாத ஏய் அப்ப அவங்க இப்ப அவங்க சொல்லிட்டு தான் ரெண்டு டீமா பிரிஞ்சிட்டு நீங்க வருவே நாங்க எது பண்ண கூடாது ப்ரோவ் பண்ணிட்டு ரெண்டு டீமா வந்துட்டு அவதான் என் மேல படுத்துட்டு இருந்தான் நடிக்கிறேன் அப்படி நேத்து அப்படிதான் எங்களுக்கும் ஆச்சு நேத்து எங்களுக்கும் ஆச்சு அது கூட பாவி அவங்க ஆடுட்டு பாவி கூட பாவி இதா எடுத்துக்கோ ஆடு ஆடுறி ஆடு ஆடு ரெண்டு டீமா பிரிஞ்சினா அவங்க பண்றதெல்லாம் சரி மீறி எல்லாரும் என்ன லூசுங்களா இங்க ஏய் அஞ்சி யாவாரு ஏய் அஞ்சு 74ஆம் நாள் மதியம் 2:05. ஏன் ஒருத்தர் குரூப் எல்லாரும் அப்படியே இப்படி பண்றீங்க இல்லப்பா என்ன நடந்தது எனக்கு தெரியும் நான் பேசுறேன் நான் சொல்றேன் என்ன நடந்தது அவ கை லாக் ஆயிருக்கு ஓகேவா அவ கைன்னு கத்துறா இதே அன்ஷிதா என் ட்ரெஸ்ன்னும் போது நான் விடுறேன் கைன்னும் போது நான் விடுறேன் நீங்க யோசிச்சு பாருங்க கை உள்ள இருந்துச்சுன்னா அவளால திரும்ப முடியுமா முடியல லூஸ் பண்ணிக்கோனா எடுத்து கையை வெளில விட்டுக்கிறான் சரி பரவாயில்ல போகுதுன்னு நானும் வெளில விடுறேன் அப்பதான் அவளால திரும்ப முடியுது நான் காலு அவ்வளவு நேரம் கத்திட்டு ரெண்டு பேரும் கால் மேல விழுந்திருக்காங்க எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கா தெரியுமா வலிக்குதுன்னா விடுறோம் அவங்க என்ன பண்றாங்க வலிக்குதுன்னு சொல்றாங்க விட்ட உடனே வேற ஒண்ணு பண்றாங்க நம்ம வலிக்குதுன்னு சொன்னா விட மாட்டாங்க உனக்கு கை முடிஞ்சா இப்ப நீ நடிக்கிறேன்றாங்க எல்லாத்தையுமே நடிப்பு அவளையும் நடிச்சு இவளையும் நடிப்பு எல்லாரும் நடிப்புடா கொஞ்சம் கூட இது அவங்களுக்கு இல்ல ரெண்டு பொண்ணுங்க இங்க கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கடி ரெண்டு பேரும் இவ்வளவு பேர் பாஞ்சிட்டு வந்து ரஞ்சித் கை இப்படி சுத்தி வச்சிருக்கேன் அது ஓகே திருப்பி விட்டுருச்சு விளையாட்டு செய்யற எல்லாரும் உண்மையிலே சொன்னாங்க பொய்யா விளையாண்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே தெரியும் பொய்யா விளையாண்டு மஞ்சரி கை இங்க இருந்து நான் சொல்றேன் நீ என்கிட்ட சொன்ன மஞ்சரி கை விடு சொன்னேன் என் கை பிடிச்சிட்டு இருக்கு நான் எப்படி அப்ப மஞ்சரி கை விட முடியும் என் கையில தான் நான் பிடிச்சிட்டு இருக்கு கைன்னு கத்துற நடிப்புனா எவ்வளவு ஆத்திரமா வருது எனக்கு என்னமோ அவதான் நடிக்கிற மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் முத்து நான் சொல்லுவேன் ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்றாங்க கேக்குறாங்க 6 பேர் வந்து டீம்ஸ் நேத்து என்ன தனியாவா ஆடினாங்க நேத்து 6 பேர் சேர்ந்து தானே ஆடினாங்க எப்படி அது சொல்ல முடியுது கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா நேத்து நம்ம ஆடினோம் இன்னைக்கு திரும்ப வருது நீங்க மட்டும் சேர்த்து ஆடுறீங்க நேத்து அப்படிதானே ஆடுறீங்க நேத்து 6 பேர் சேர்ந்து தானே ஆடுனீங்க சரி நான் உங்ககிட்ட பேசல இப்ப என்ன பார்த்தா சொன்னீங்க பேசுங்க சொல்லுங்க 6 பேர் ஆடுனா இப்படி வந்தேனா என்ன பண்ணுவீங்க இங்க தான் நின்னுறேன் ஓ இப்ப இது நிக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணது மார்க்கிங் இப்படி பண்ணது என்னது இப்ப இப்படி வந்தது இதே தான் ரியாக்ஷன் ஐயோ அது தேவையில்லாதது ராஜா அப்ப தேவையில்ல இங்க தான் நிக்கிறேன் தேவையில்ல சரி வர எங்க நீங்க அங்க நின்னு பேசிட்டா இங்க தான் நிக்கிறேன் என்கிட்ட பேசுனீங்களா நான் வந்தேன் இப்படி வரல சரி வேற எப்படி வரதா இப்படி வரல வேற என்ன சொல்லுவாங்க தேவையில்லாத பேசுறடா அப்ப அவங்க பேசுங்க என்கிட்ட பேச விடுறா சொல்லுங்க சார் நீ இப்படி வரல அப்படி வராதன்னு சொன்னா சரி எப்படி வரணுங்கிற நிதானமா கேளு இதுக்கு மார்க்கிங் இப்படி வரட்டா அதெல்லாம் அங்க பண்ண இது சரியில்லைன்னா மாத்திக்கினேன் இப்ப வேற மாதிரி வந்தேன் இப்ப இதுவும் இல்லைன்னா வேற எப்படி நீங்க சொல்லுங்க நான் வந்துடா அத கேக்குறதுல என்னடா பிரச்சனை ஐயா அவங்க என்கிட்ட சொல்றாங்க ஐயா இப்ப நான் வந்து பேச நேத்து 6 பேர் யார் விளையாடணும் அத நிதானமா பேசு சரி 6 பேர் யார் விளையாடணும் 6 பேர் யார் விளையாடணும் அத பேசுங்க 6 பேர் யார் மூத்து விளையாடணும் கேளுப்பா யார் மஞ்சள் 6 பேர் விளையாடணும் ரெண்டு பிங்க் சேர்ந்து ஆடல யார் வந்து கல்ல எடுத்தா என்னது யார் வந்து கல்ல எடுத்தாரு சௌந்தர்யா வந்து கல்ல எடுத்தாங்க அப்புறம் இப்ப நீங்க சொன்னது பிங்க் கலர் டீமா என்னது நீங்க சொன்ன எல்லாரும் பிங்க் கலர் டீமா உங்க தீபக் ரோட் வந்து எடுக்கலையா என்னது தீபக் ரோட் வந்து எடுக்கல எல்லோ கலர் வந்து எடுக்கல எல்லோ கிட்ட இப்ப நீங்க வந்து சேர்ந்து ஆடல நான் கேக்குறேன் நீங்க சேர்ந்து ஆடல அப்படியே மாத்திரீங்களா ஏன்னா இப்ப நான் கரெக்ட்டா ஆமா நான் மாத்திட்டேன் சூப்பர் மாத்துங்க ஏன்னா ஆன்சர் இல்ல உங்ககிட்ட ஆன்சர் உங்ககிட்ட இல்ல மஞ்சரி ஏன்னா நான் கரெக்ட்டா பேசுறேன் ஆன்சர் உங்ககிட்ட இல்ல ஏன்னா பேச முடியல உங்களால நீ கரெக்ட்டா பேசு ஜெஃப்ரி விடு 74ஆம் நாள் மதியம் 2:50. நான் இங்க இருந்து நின்று பார்க்கும்போது ஜாக்லின் மேல மஞ்சரி தான் இருந்தாங்க. நானே இங்க இருந்து பாக்குறேன். சடனா ஜாக்லின் வந்து கண்ண மூடிட்டான். சீரியஸா மஞ்சரியும் போய் சொல்றவங்க தான், ஜாக்லினும் நடிக்கிறவ தான். 2 பேருமே பண்ணக்கூடிய ஆளுங்க தான். பட் அந்த இடத்துல எனக்கு நான் பார்க்கும்போது ஜாக்லின் மேல மஞ்சரி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா கால் மேல அவ்வளோ வெயிட் இல்லை. வெயிட் இருந்தது நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தவங்க கால் மேல படுத்திருந்தா என்ன ஆகும்?
ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்தா தெரியும்டா அவங்க பொய் சொல்றாங்களோ உண்மையை சொல்றாங்க. என் பார்வைக்கு நான் சொல்றேன். அஞ்சு பாத்ரூம்ல உட்காந்து சொல்லும் போது அவ பொய் சொல்லல. அவ சில இடத்துல அஞ்சு பொய் சொல்லவே மாட்டான். இல்லை அவங்க ரொம்ப அன்பானவங்க, எல்லாரும் வந்து அன்பு தானே கட்டுவாங்க. ராணுவ நேற்றுக்கு அடிப்பட்டதுக்கு ராணுவன்றதுனால தான் அங்கே நடிக்கிறான்றது வருது. அருண் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா அருணுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. ஷாலுக்கு வலிக்குதுன்னா ஓடி போய் பார்க்குறாங்க. ராணுவம் சொல்லும் போது நடிக்கிறான். மஞ்சரிக்கு வலிக்குதுன்னு சொன்னால் மஞ்சரி நடிக்கிறான். எனக்கு புரியல இது எப்படி. யார் சொன்னா அப்படி? அன்ஷிதா சொல்கிறேன். அன்ஷிதா சொல்கிறதுல நீ பெருசாக எதுக்கு எடுத்துக்கிறேன்? நான் தான் கூட நீ உனக்கு ஆனால் வெளியில் ஒன்று பண்ணுறாங்களா அப்படின்னா சோறு போடுறது மட்டும்தான் அன்பாக இருக்கிறதா என் வீட்டில்? சரி ஓட்டு அவங்க அவ்வளோதான். இது மதியம் 3:45. கை வெளியே தான் வைக்கிறோம். இதுக்கப்புறம் கல்ல விட்டுலாம். அடுத்த அதுக்கு வர உங்களுக்கு பொம்மை தான் வேணும். கல்லெடு கை வெல்ல ஜெஃப் உள்ள போ. ஜெஃப் பொம்மைக்கு தான் ஆமா கல்லு தேவையில்ல. ஜெஃப் நில்லு. யாருமே எடுத்தே தரல, அவங்க பாட்டு எடுத்துன்னு போறாங்க. ஒருத்தர் மட்டும் இந்த வீட்டில் வந்து வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொம்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு தீர்மானம் செஞ்சப்போ ப்ளூ கலர் டீம் மட்டும் எனக்கு கல்லு முக்கியண்டான்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. அந்த பெல்ட் நின்றுச்சு காய்ஸ். இப்போ பெல்ட் நின்றுச்சு. இப்போ ஜெஃப்ரி வந்து இப்போ பிங்க் கலர் டீம் அட்டாக் பண்ணிட்டாங்க ப்ளூ கலர் டீமோட கல் எல்லாத்தையுமே. ஐயோ சார் எங்க போயிடுச்சு? ஓகேவா சொல்லு. ஓகே தருணத்தை பார்க்கும்போது வந்து பிடிக்காம புடிச்சிட்டு இருக்காங்க பவித்ராவை. நீ வெளில போன ஜெஃப்ரி, முத்து, தீபக் 3 பேருமே வந்து பெடலி ஒரு மாதிரியா இருக்காங்க. ஒரு மரம் வந்து தானா சேர்ந்து எப்படி ஒரு மாதிரியா இருக்குமா? 3 மரம் சேர்ந்து எல்லோ கலர் அந்த இப்போ அந்த டீமை மொத்தமா அவுட் ஆகிறதுக்காக இப்ப ரயனும் இறங்கிட்டா போல. ஆனா தன்னோட கல்ல பாதுகாப்புக்காக ரஞ்சித் தான தனியா உங்க நின்று ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. மாசா ஒன்று நின்றுட்டு இருக்காரு. முடிய பூரா மிக்கிறாங்களா? அப்படியே பாடு வை. ஓகே அங்கே இருக்கட்டும். ஐடியாவே இல்ல. என்ன வேணா இடும்போல் போலஞ்சாலும் சரி, என்ன உடஞ்சாலும் சரி, விடவும் மாட்டேன். இல்ல இன்னொரு பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு. ஏற்கனவே பாதி பாட்டு அதுங்க கொடுத்தாச்சு. அந்த பொம்மையோட திரும்ப மாதிரியே தெரியல. ஓட மாட்டோம். ஒரு கைதான் இந்த கையை மட்டும் பிடி. ஒரே நிமிஷம் மேம் அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம் மேம் அப்படியே. எடுக்க சொல்லு. கால் எடுக்க சொல்லு.
கை அப்படியே வை. அப்ப எங்க இருந்ததோ நீ பண்ணா ரொம்ப சவுண்ட் நீ பார்த்ததானே? காலை எடுனா எடுத்துட்டேன்டா. கொஞ்சம் இல்ல மூச்சு விடுங்க. அவங்களுக்கு மட்டும் தான், மீதி இருக்கிறவங்க பண்ணுங்க. கையில வர்றாங்க. மூஞ்சில இருக்குங்க. அப்ப அப்படியே இருக்க சொல்லுங்க. உங்களை யாரு இப்ப நிறுத்த சொல்ல? உங்களை யார் நிறுத்த சொல்ல? உங்க 2 பேர் மேல தான் எடுத்தேன். இல்லடா உங்க 2 பேர். உங்க யாரையுமே நிறுத்த சொல்ல. உங்களை நான் நிறுத்த சொன்னேனா? சரி ஓகே ஓகே விடு. முத்து நான் உங்களை நிறுத்த சொன்னேனா? இல்ல நான் ஜாக்கோட கால் மூஞ்சில இருக்கு. சவுண்ட் கிட்டே சொன்னேன். நான் காலை எடுத்துட்டேன். அவ்வளவுதான். சொல்ல நான் எடுத்துட்டேன். அவ்வளவுதான். எடுத்த உடனே விடு கையை விடு என்ச்சு போய் திருப்பி லாக் போட்டா எப்படி? லாக் போடல எந்திரச்சானே நிக்கிறா. என்ன பண்ணலாங்கற? சரி என்ன பண்ணலாங்கற? எதனா பண்ண சரிப்பட எல்லாம் லாக். நல்லா தெரியும் 3 வருஷம் தாரு. புடி தாரி நினைச்சா நான் கேம் மாத்தலாம். மாறுங்க யாரனா புடிங்க. உச்சி முடிஞ்சிச்சுடா. ஏய் பொம்மை எடுத்தாச்சுடா. யார் சரிடா? நான் எடுத்தாச்சு. வா. கேம் மாத்துங்க. முடிஞ்சிச்சுடா. ஆட்டம் முடிஞ்சிச்சுடா. பவித்ரா அங்க வைங்க. கோட்டையில வைங்க. கோட்டையில வைங்க. நபி வைக்காத நம்ம விருப்பம். அவங்க சொன்னா நாம வைக்கணுமா? ஏன் 2 டீம் இருக்கீங்களா? விளையாட வேண்டியதானே? ஏன் ஒரு பொம்மைக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமா வரீங்க? அப்ப இது மட்டும் உங்களுக்கு கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான். ஏன் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா? நீங்க பண்ணதே கரெக்டான்னு கேக்குறேன். எவ்வளவு பேர் வந்து எல்லா பேரும் பிடிக்கிறீங்கல? ஏன் பிடிக்கிறீங்கல? ஏன் கல்ல எடுத்து விளையாட வேண்டியதானே? பண்ணப்போ ஏன் வச்சு விளையாட வேண்டியதானே? நேத்து பண்ணப்போ ஐயோ வாங்க மாதிரி யாருமே அளவுக்கு வராது. உங்க அளவுக்குலாம் வராது. வரோம் அவ்வளவு பேர் வரீங்களே ஒரே ஒரு பொம்மைக்கு. அத கல்ல எடுத்துட்டீங்கல? ஒண்ணு இல்லல. வாங்க நில்லுங்க. எடு வா வாங்க நில்லுங்க. மஞ்சரி ஜாக் வராதா வருவேன். வா வராதனா வருவேன். வா வான்ட்டு அப்புறம் வர டஃப்பால விளையாடல. 6 பேர் சேர்ந்த குழு நிரந்து நில்லு. யாரு நீ சொல்ற பரத? விஷால் வாடா. அம்மா அப்பா ஐயோ நடிகா சீசன் 8ல 1 நடிகா அப்பா. சீசன் 8ல பிக் பாஸ் நடிகா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட். இப்ப ப்ளூ கலர் டீம் கேப்டன் மேல பாயறாங்க இந்த கேம். நம்ம சொன்னோம்னா திரும்ப गाइस பாப்போம். ஆனா ரயான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. டேய் நான் இங்க நின்னு பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ பண்ற கேப்டன் அங்க அவன பாருங்க செப்பையா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இரிட்டேட் ஆகுது. அவன் கேம்ல இல்லனா விளையாட பேச வேணாம்னு சொல்லுங்க. மஞ்சரி பேசுறது அப்புறம் ஜாக் விஷால் நீ பேசுற. நான் அதாவது வந்து பேசுவா. அப்படியா? சரி ஓகே போய் பேசுங்க போங்க. எல்லாரும் பேரிட் தான இருக்கீங்க. இப்போ ரயான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க முத்து என்ன பண்றீங்க? நீ ரயான் ஒன்னு சொல்றல. இதுதானே நேத்து அன்சிதா விஷால் என்ன கூப்பிட்டுச்சு. இது எப்பறா தப்புன்றீங்க? அங்க இருந்து இப்ப ஜாக் சொல்றேன் சும்மா. டேய் அவன் ராணவ சொல்றான்டா. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. தெரியாதா? இது தேவையில்லாத பேச்சு. அப்ப எல்லாரும் பேசுறாங்கல. தேவையில்லாத பேச்சு எல்லாரும் பேசும்போது தான் பார்க்கணும். இதுனா தேவையில்லாத பேச்சு. கேப்டன் எனக்கு வயிறு வலிக்குது. என்னாச்சு? போய் பாரு. நான் விட்டுட்டேன். லூஸ் விட்டுட்டேன். வலிக்குதா விடா. கையிடு ஜாக் கையிடு. நீங்க ஏன் எதுவும் போகாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வயிறு வலிக்குதா ஓரமா போய் இருந்து சொல்லுங்க. வரலனா சொல்லுங்க. விட்றா. கேப்டன் வயிறு வலிக்குதா ஓரமா உட்கார சொல்லுங்க. இல்ல லாக் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா ஓரமா விட்ட பிறகு தள்ளுறது. நிக்க வேண்டியதானே மேடம்? இது என்ன நல்லாவே இல்ல. வயிறு வலிக்குது ஓரமா உட்கார சொன்னா இல்ல எனக்கு புரியல. வயிறு வலிக்கு லாக் நான் நல்லா இப்படி போட்டுருப்பேனா? வயிறு வலிக்குது ஓரமா போய் கொண்டு கேப்டனை விளையாடு அமைதியா போய் ஓடுறதுக்கு என்ன சொல்லுங்க. அங்க போ மஞ்சரி. கேப்டன் நான் பக்கத்துலயே இருக்கணும்ன்றாரு. சூப்பரா இருக்கு கேப்டன். நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. அதுல அன்ஷிதா வந்து ரொம்ப தீவிரமா வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பவித்ரா வந்து விடாம முயற்சியை வந்து விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு பவித்ரா இன்னும் விடாம அந்த பாதி பொம்மையை நான் கையில தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைட்டா இருக்காங்க. பவித்ரா நீ விளையாடுற மாதிரி நான் விளையாடுன்னு வச்சுக்கோயேன். நான் இப்ப இவங்க விளையாடுற மாதிரி விளையாட்டுமா? ஒரே ஒரு ரவுண்ட் இவங்க விளையாடுற மாதிரி விளையாட்டுமா? விளையாட்டுமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து அன்ஷிதா விளையாடுறோம். கேம் பாஸ். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. கிழிச்சிட்டு இருந்தா பேசாத. கிழிச்சிட்டு இருந்த மஞ்சரினா பெரிய இவளா இதெல்லாம் நீ கேட்காத சரியா?
பெரிய விழுதான். டேய் அதுக்கு முன்னாடி மஞ்சரி மேம் சொன்னது அவங்க விளையாண்ட மாதிரி விளையாண்டுமோ எப்படி அவங்க விளையாண்ட மாதிரி நாங்க 2 பேர் வா 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 தப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இங்க ஓல்ட் மாப்ள இங்க நடக்குது. சரி அவ ஏஞ்சி போய் இங்க உட்கார்ந்துட்டா. எஞ்சி போனதான மாப்ள கணக்கு. நான் போய் உட்கார்ந்தா இங்க நிக்கணும். எதுக்கு போன? என்ன நான் இங்க படுத்து தூங்குறதுக்கா வந்திருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். பாரு எவ்வளவு வார்த்தை உடுறான் நீ பாரு. ஆமா மஞ்சரி வா நம்ம மஞ்சரியா பெரிய இவள அண்ணா நான் வருவேன். என்ன பெரிய இவள மஞ்சரி இவளானே யார் சொன்னா? மஞ்சரி தான் சொன்னா ஃபர்ஸ்ட். மஞ்சரினா இவளானே மஞ்சரி தான் சொன்னா. நீ ஜாக் மஞ்சரி கூப்பிடும்போது மஞ்சரினா பெரிய மஞ்சரினா பெரிய இவளானே நீ தான் ஃபர்ஸ்ட் சொன்னா. யார் சொன்னா? இவளா சொன்னா. அப்பதான் நான் சொன்னா மச்சான். இவளா சொன்னா. கொடுங்க மஞ்சரி தான் சாட்சி கையெழுத்து. மஞ்சரினா இந்த பெரிய இவள தான் சொன்னா. நீ தான் யோ போய் அப்பப்பா எது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். அமைதியா இரு. திருப்பி நடிக்கிறேன். யோ என்ன போய் சொல்லுவா. லாக் போட்டுருக்கும் போது வயிறு வலிக்குதுன்ற. அம்மா உனக்கு நீ ஃபேரா விளையாடுற உனக்கு தோணுதா? உனக்கு நீ ஃபேரா விளையாட தோணுதா? அதோட அமைதியா இருங்க. இன்னொருத்தர் ஃபேரா விளையாடுறாரா இல்லையாங்கிறது நமக்கு தேவை கிடையாது. அவன் நியாயத்துக்கு அவன் விளையாடு. 74ஆம் நாள் மாலை 6:35. சரி அன்னிகள் அவங்க பேஸ்ல நில்லுங்க. வாங்க வாங்க நம்ம வாங்க வெளில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க முதல்ல ஒவ்வொரு அன்னிக்கிட்டையும் முழுமையா எத்தனை முயல்கள் இருக்குன்னு ஒவ்வொரு அணியா சொல்லுங்க. ப்ளூ டீம். ஒன்னு இருக்கு பிக் பாஸ். பிங்க் டீம். பாஸ் வெறும் கைட்டு மட்டும் எல்லாத்தையும் பிச்சுன்னு போயிட்டாங்க பிக் பாஸ். ஒண்ணுமே இல்ல. yellow டீம். 4 இருக்கு பிக் பாஸ். அதிகபட்சமா 4 முயல்கள் வைத்திருக்கும் yellow டீம் இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றுள்ளது. சரி ஓகே 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 பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு. மை எக்ஸ் டீம் கம் गाइस. உங்களை அடிச்சு எதிர்பார்க்க மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா டீம்லயே உன்னை பத்தி நினைக்கிறேன். இல்ல உன்னோட மனசு நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ரயான், ஜாக்லின், ரஞ்சித், உங்க 3 பேருக்கு இடையில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு? டிஸ்கஷனை லிவிங் ஏரியாவில் செய்யலாம், எல்லார் முன்னிலையிலையும். ஓகே பிக் பாஸ். ஆனா டிஸ்கஷன் உங்க 3 பேருக்குள்ளதான். ஓகே ஓகே பிக் பாஸ். ஓகே பாஸ் கமான் गाइस லிவிங் ஏரியா போல வாங்க. 74ஆம் நாள் இரவு 7 மணி. ஜாக்லின், ரயான், ரஞ்சித், ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க சார். ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. இந்த கேம் எல்லாம் ரொம்ப யூனிட்டியாக பண்ணோம் எல்லாருமே. அது உங்களோட பிளானு எல்லாமே எல்லாருமே அந்த பங்களிப்பு அதிகமாக இருந்தது. பட் இது எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்ல சிறப்பாக எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் கடந்த வார நிலைமைகள்லேருந்து என்னுடைய நிலையை நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். பட் நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த டாஸ்கில் நான் என்னோடய 100% கொடுத்தனால நான் என்னோடய 100% கொடுத்தேன். எல்லாம் டிசிஷன் மேக்கிங்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேனான்னு கேட்டால் எஸ், நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்னால் ஒரு 100% கொடுக்க முடியுன்றதை நான் ஷோராக பார்க்குறேன். ஸோ எனக்கு கிடைச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேமுக்காக நிஜமாவே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபிசிக்கலாக பண்ணும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப பயம் இருந்துச்சு. நார்மலான எஃபர்ட்டை தாண்டி என்னால் கொடுக்க முடிஞ்ச 200-300% நான் அதுக்காக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் என்னோட பார்ட் ரொம்ப என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன். நிறைய இடத்துல கேமை நான் ரொம்ப ஃபேராக விளையாடி இருக்கேன்னு எனக்கு தோணுது. இந்த வீக்கில் ஸ்ட்ராங் வீக்குன்னு எந்த பிளேயருமே 11th வீக்கில் சொல்கிறது எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம நினச்ச எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸுமே வெளியிலையும் இருக்காங்க, நம்ம நினச்ச நிறைய வீக் பிளேயர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. ஸோ இது எனக்கு கிடைச்சதுன்னா நிஜமாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த ஸ்ட்ராங் வீக்கை தாண்டி இந்த கேமுக்கு என்னோடய இன்புட்ஸ் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நான் எடுத்த டிசிஷன்ஸ் எதுவுமே இங்கே ஃபால்ஸோ இல்லை ஃப்ளாப்போ ஆகலை. அது முயல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரஞ்சித் சார் கன்வேயர் பெல்ட்டுக்கு அனுப்புனதோ, என்னோடய
தாட் தான். நான் அதில் அதிகமாக மைண்டாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கலாகவும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக மைண்ட் வைஸ் நான் அதிகமாக இவங்க 2 பேரோட அதிகமாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் டிசிஷன் மேக்கிங்கில். சார் உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் வேறு யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குது சார்? ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாருக்கா கொடுக்கலான்னா நீங்கள் யாருக்கு போவீங்க? நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க? நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் கண்ணா. இல்லை, நானும் என்னை தாண்டி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா யாருக்கு சொல்கிறோன்றதில் நானும் ரெடியாக இருக்கேன். 3 பேருமே அட் அ டைமில் சொல்லணும்னா கூட சொல்லலாம். தனித்தனியாக யார் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ 2 பேரும் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பேரை அப்படி ஒரே டைமில் சொல்ல விருப்பம் இல்லைனா கூட நான் கேப்டன் கிட்ட தனித்தனியாக வந்து சொல்லிடலாம். அவரே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லிடலாமா? பேசுங்க. அது என் பேர் சொல்லக்கூடாதா சார்? உங்களை தாண்டி 2 பேரும் சொல்லி தெளிவா. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்க சார். உங்கள் பேர் ஓகே, எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னா யாராவது ஒருத்தர் வேற டிசிஷனே எடுக்க முடியாது சார். மெஜாரிட்டி இல்லை, 3 பேருக்குமே வரணும் அப்படின்ற ஒரு ரீசன் எல்லாருக்குமே வரணும்னு. உனக்கும் தெரியும் மெஜாரிட்டி என்னன்னு. ரைட்டா? புத்துனாப்பில் என் பேர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகே. 3 ஒரே பேரா? எனக்கு மெஜாரிட்டியாக வைஸ் ரயான் பேர் வந்திருக்கு. தெரியும், ரஞ்சித் சார் ரயான் சொல்லியிருக்காரு, நான் ரயான் சொல்லியிருக்கேன். நான் ஜாக் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்னன்ட்டு சார் ஓகே சார், அப்புறம் கொடுத்துடலாமா? நீங்கள் இந்த ஐடியாவை நான் கேட்கறதுக்காக நான் சும்மா பேசுகிறேன். இந்த ஐடியா ஏன் இப்படி யோசிச்சீங்க? சரி, நீங்கள் 2 பேரும் மாறி மாறி உங்களுக்குள்ள கொடுத்துக்குவீங்க நம்பிக்கையில் தானே அதை சொன்னீங்க. 2 பேரும் மாறி கொடுத்து நான் கேட்கறது நான் செஞ்சுட்டு தான் அதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். என்ன வரும்னு கேட்டுட்டு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஏன் ரயான் பேரை சொன்னேன்னா, நிறைய இடத்துல ரயான் பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலாவும் இதுக்காக யோசிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. நிறைய பிளானா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், அவன் சேர்ந்து பண்ணான்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த அணியை ஃபார்ம் பண்ண நாங்க 2 பேரும் தான் பேசணும், நாங்க 2 பேரும் தான் யோசிச்சோம்னு சொல்றதுனால உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொல்றேன். எப்படி கேம்ல எப்படி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்க எப்படி சொல்றீங்க? இது எனக்கு தோணுச்சு சொல்றேன். எனக்கு அந்த கேம்க்குள்ள உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லன்னு தோணுச்சு. எனக்கு பாசிபிள். அது அவனுக்கு சாரி சார், எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுல நிஜமா விருப்பம். எனக்கு ஐடியா, உனக்கு வரதுல ஐடியா இல்லை, இவனுக்கு வரதுல ஐடியா இல்லை. சரியாப்பா? ரைட். உனக்கு யாரு கொடுக்கணும் இருக்கிறேன்? நான் உன் பேர் தான் சொன்னேன். எனக்கு உனக்கு கொடுக்கணும் இருக்கிறேன். ரஞ்சித்துக்கே கொடுக்கணும்னு இருக்கு. அவ்வளவுதான். நாங்க மென்டலா போட்ட அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லாதீங்க ஜாக். அதை சொல்லாதீங்க ஜாக். அதை பதிவு பண்ணாதீங்க. நீங்க இப்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன வார்த்தை சொல்லிருக்கீங்க? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒருத்தன் வரான பிரசன்ஸ் ஆஃப் இந்த கேம் என்ன? இந்த கேம் என்ன? கேமுக்குள்ள பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லன்னு எனக்கு தோணுச்சு சார். உங்களுக்கு தோணிட்டே தான் இருக்கு என்ன? சரியா? அதை சொல்லாதீங்க. இதெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்த. வேற என்னதான் சார் சொல்றது? உங்களை ஒருத்தர் தான் இருக்கு சார், யாருமே இல்ல. நீங்க உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கொஞ்சம் சரியா பயன்படுத்துங்க சார். நான் கரெக்ட்டா தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்ல, வேற எதுக்கு அந்த மாதிரி? நான் நியாயமா தான் சார் சொல்றேன். அந்த இடத்துல யாருமே இல்ல சார். அந்த கோட்டையை நீங்க பாதுகாத்துட்டு இருந்தீங்களே தவிர ஒருத்தரை பிடிச்சிருந்தா அந்த இடத்துல யாருமே கிடையாதுன்னு அத்தனை வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் பிடிச்சிங்க. நீங்க சொன்னதாங்க வருவேன். அதை என்னோட சின்சியாரிட்டியை பாருங்க. சொன்னதான் வருவேன். நீங்க டீம் சொல்றீங்கல்ல, டீம் சொல்றீங்கல்ல, நானாக இந்த கோட்டையை விட்டு போட்டு அங்க போயிருந்தேன்னா யாருமே இல்லையே அந்த கோட்டை. பாருங்க, நீங்க அதை சொல்லாதீங்க. நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்க சரி, எல்லாருமே கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டா வரலையா? நான் 4 வாட்டி கூப்பிட்டா வந்த முத்து போனீங்க. ஏங்க எல்லாரும் சத்தம் போடுறப்ப நானும் மனுஷன் தானே. ஒரு தாழ்த்தி யாரையும் பேசாதீங்க. நீங்க உயர்த்தி பேசுங்க. நான் ஒத்துக்கு எப்பவுமே நானே பாடு சார். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. உங்களை நான் தாழ்த்தி எல்லாம் எந்த இடத்துலயுமே பேசல. இது வந்து வளவளன்னு எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்காவது வேணும் இந்த செக்மெண்ட்டில். இப்போ நான் யாருக்காவது கொடுக்கணும். நான் எனக்கு வேணுங்கிறது நான் உறுதியாக தான் இருக்கிறேன். இப்போ ரயான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது. பட் நான் கேப்டன்கிட்ட சொன்ன விஷயந்தான். நான் காதில் போய் சொல்லும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு விளையாடுறதுக்கான இடம் கிடையாது. பிக் பாஸும் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க. நான் அந்த ஜோக்கெலாம் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? ஸோ அதனால் நான் இதில் பெருசாக விவாதிக்க விரும்பலை. என் மனசாட்சியாக நான் சொல்கிறது என்னுடைய ஆதரவு ரயானுக்கு. இந்த ஃப்ரீ பாஸ்க்காக தான் எல்லா வாரமுமே நானும் இல்லை நீயும் தான் சேர்ந்து விளையாடுற. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஈக்குவல் எஃபர்ட் தான் போட்டிருக்க. நீ சொல்கிற மாதிரி மேலே கீழேலாம் நான் பார்க்கல. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அந்த எஃபர்ட் போட்டிருக்கேன். உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. பட் ஆனால்
எனக்கு உனக்கு கொடுக்கறதுலயும் ஓகே தான். ஒருத்தர் எந்திரிச்சு பிக் பாஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ரஞ்சித் வரா. பாஸ் நாங்கள் 3 பேரும் தீர சுமூகமாக பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ரயானுக்கு கொடுக்கணும்னு 3 பேரும் முடிவு எடுத்தோம். ரயான், வாழ்த்துகள். தேங்க்யூ பிக் பாஸ். கடினமான போட்டி, கடினமான போராட்டம். டாஸ்க்ல முனைப்போட செயல்பட்டீங்க. குட் ஜாப். Thank you big boss. Means a lot. What a relief. செங்கலா டாஸ்க் இத்துடன் முடிந்தது. Thank you big boss. இரவு 7:45. பாயிண்ட் ஆக்சுவலாக நல்லா பேசுனீங்க. எதை எப்படி பதிவு பண்ணக்கூடாது, என்னன்னு பதிவு பண்ணக்கூடாது. நான் யாரையும் அப்படி இது பண்ணி சொன்னது கிடையாது. அது அப்படி அதுக்குமா வரவே இல்லை பாருங்க அந்த வார்த்தை. அப்போ நீங்கள் பேசுனது கரெக்டு இல்லை? உங்களுக்கு புரியுதா? ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கப்போ உங்களுக்கு டம்மால் அது சொல்லுவது தான். அப்போது நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, என்ன வேணாலும் போடலான்ற மாதிரி. அதை நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணீங்க. எல்லாமே ஃபிசிக்கல் எஃபர்ட்டை போட்டோம். பட் மென்டலாக அந்த கேம் பற்றியே யோசிச்சுட்டு பயந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இன்னொருத்தவங்க இதெல்லாம் நாங்கள் 2 பேர் தான் நிறைய யோசிச்சோம். அவருக்கு நீங்கள் சொல்லிட்டு பண்ணுங்கன்றாரு தவிர அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. 2 ப்ளஸ்ஸு சொல்கிறேன். ஒன்று, கன்வேயர்லேருந்து 2 பொம்மை எடுத்தது இங்கே இவங்க கணக்கில்லைன்னு சொல்லலாம். அங்கே நீங்கள் இல்லைன்னு வைங்க, அந்த 2 பொம்மை இங்கே எடுத்துருக்கவே முடியாது. ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தான் பயப்படக்கூடிய ஆள் அந்த டீமில். நீங்கள் இல்லாமல் இங்கே சௌந்தர்யாவோ இல்லை வேற யாரோ யார் இருந்திருந்தாலும் அந்த டீம் வந்து வாய்ப்பே கிடையாது. வாழ்த்துக்கள். அதெல்லாம் அது நீ புரிஞ்சுக்கணும்னு அந்த விஷயத்த இதெல்லாம் சொன்னதான் தெரியும். புரியுது. நான் எதையும் எதிர்பார்க்காம அங்கே போய் ஜாக்கின் கூட சொல்லியிருப்பேன்ல, அது உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது. நான் என் மனசு அதை சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியுது. அது நான் கோடிட்டு காட்டணும் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. 74ஆம் நாள் இரவு 8:35. ரயானுக்கு எப்போ அவனுக்கு ஃபேவராக வேணுமோ அப்போ கூட்டணி அமைச்சிக்கிட்டான். அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் ரயான் நம்ம இவங்களுக்கு எதுக்காக சேர்த்தமோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்க கூட சேர்ந்து இவனை அடிக்கணும்னு நினச்சால அது ரொம்ப ரொம்ப தப்பான தாட். இது நீங்கள் பண்ணுவீங்கன்னு அதுக்கு முன்னாடி மஞ்சள்கிட்ட கெஸ் பண்ணி சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட 4 பொம்மை இருக்குது, என்கிட்ட 1 பொம்மை இருக்குது. இப்போ அந்த ரஞ்சித்தரனை கூப்பிட்டு சொன்னப்போ ஒரு பொம்மையை நான் எடுத்துட்டேன். 2வது ஸ்ட்ரகிள் வரப்போ நான் விட்டேன். அப்போ இங்கே யாருக்கு ஃபேவராக நான் நடந்திருக்கேன், உனக்கு ஃபேவராக நடந்திருக்கேன். இது ஆப்வியஸாக தெரியுது. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ரயான் கடைசியாக என்ன சொன்னான், அப்போ ஈக்குவலாக தானே போயிருக்குன்னு வந்தால, அங்கே தான் எனக்கு அந்த பொம்மை வேணான்னு தோணுச்சு. ஈக்குவலாக தானே இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அது எப்படி சரியாகும் ஜாக்? அவன் சொன்னது தப்பு தான்டா, இல்லைன்னா சொல்லலையேடா. அந்த கிளாரிட்டி இருந்தால் போதும். ஆனாலும் அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் நீ ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு நீ சப்போர்ட்டாக தான் நின்றுருக்க. முத்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் முத்து. 3 பேர் சேர்ந்தது தான் ஒரு டீம். ஒருவேளை நான் தான் இந்த டீமோட இதுவாக இருந்தேன்னா நான் இந்த டீம் முதல்ல இவ்வளோ நேரம் நின்றுப்படான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கே தெரியும், நான் நிறைய இடத்துல சரி ஓகே இதுதான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு போயிருப்பேன். அது உனக்கே தெரியும். உனக்கு பொம்மை உங்ககிட்ட 1 கூட இல்லாத போது நீ ஒரு பொம்மை குடுறா, ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு நீ அவன்கிட்ட போய் கேட்கும்போது ஜஸ்டிஸ் இருந்தது ஜாக். நீ போய் ஒரு நிமிஷம் இரு, நீ போய் கேட்கும்போது ரயான் உங்ககிட்ட என்ன வார்த்தை சொன்னா? முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. முடியாதுன்னு சொன்னா அந்த ஒரு பொம்மை நீ எடுக்க போனில, அவன் சொன்ன தப்பு தான்டா. இருறா, அவன் சொன்ன தப்பு தான். அப்படி சொல்லும் போது யார் அங்க இருந்து கொடுத்துடுறையான்னு கத்துனது? நான் இப்பயும் சொல்றேன், நீ கூட்டணி தர்மத்துக்காக நிறைய இடத்துல நின்ன. ஆனா நீ நின்ன இடம் 2னா ரயான் நிக்காத இடம் 8. அவன் நிக்காத இடம் 8 இருக்குல்ல, அதுக்கு நீயும் வேற வழி இல்லாம அவன் பக்கம் போய் கிடையாது. நான் இது ஒத்துக்க மாட்டேன். நான் வேணா இப்படி சொல்றேன், நான் 10 இடத்துல நின்னா ஒரு 3 இடத்துல சரி ஓகேன்னு விட்டேன். ஏன்னா அந்த ஒரு 3 இடத்துல விட்டேன்னா எல்லா இடத்துக்குமே உட்காந்து என்னோட எல்லா டிசிஷனுமே என்னதான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு தான் அங்கே சொன்னேன். இங்கே ஓன் டிசிஷனா ரயான் டிசிஷனாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த டிசிஷன் கூட்டணி தர்மத்துக்குள்ள வருதா அதர்மத்துக்குள்ள போதாங்கிறது. பெரிய பெரிய டிசிஷன்லாம் நான் தான் போக விடாம பார்த்துக்கிட்டேன் முத்து. எனக்கு அது என்னன்னு சொல்லு ஜாக். தைரியம் இல்லைல்ல உனக்கு அதை சொல்றதுக்கு. அப்போ அவன் தப்பா தானே வச்சிருக்கான். தைரியம் இல்லைன்னு கிடையாது முத்து. எனக்கு நான்
கரெக்டானன்னு காட்டிக்கிறதுக்கு இன்னொருத்தனை தப்பாக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, இது ஜாக்குடைய டிசிஷனா ரயானோட டிசிஷனாங்கிறது கேள்வி இல்லை. இங்கே கேள்வி கூட்டணி தர்மத்தின்படி நடந்ததா, தர்மத்தின்படி நடக்கலையா? எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கூட்டணி தர்மத்தை நான் அதை தான் நானும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ கடைபிடிச்ச. நிறைய நேரத்தில் உன்னால் முடியலை. ஏன்னா ரயான் சொன்னதை நீ தேட்டு தலையாடிட்ட. கிடையாது முத்து, நீ சொல்றதே தான் நானும் திரும்பியும் சொல்றேன். இல்ல முத்து, நிறைய இடத்துல நீ சொல்ற இந்த கூட்டணி தர்மமா இருந்துச்சா ஜாக்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தர்மமா தான் நடந்துக்கிட்டேன் முத்து. இந்த கூட்டணி தர்மமா இருந்ததா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணேன். அப்ப ஒன்னு சொல்றேன் ஜாக், நீ எங்க கூட தோக்கல, நீ உன் டீம்மேட் கூட தோத்துருக்க. 74ஆம் நாள் இரவு 10 மணி. இந்த கேம்ல யாரு செம்மையா விளையாண்டா உன்னை பொறுத்த வரைக்கும்? மொத்தம் எல்லா டீமையும் சேர்த்து நான் என்ன தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதை இல்லாமல் செல்ஃப் ஓட்டிங் இங்கே இல்லை ஃபர்ஸ்ட் வரிசையாக 1 2 3 வரேன். நான் 1 நான் வந்து ரஃப் கேம் ஆடாமல் கிளியராக விளையாண்டவங்க வரிசையிலையும் வரேன். 2வது நான் மஞ்சரி சொல்லுவேன். 3வது தீபக் நான் சொல்லு. 3வது ஸ்ட்ரகிளாக 3வது ஜெஃப்ரி சொல்லுவேன். 4வது தீபக் சொல்லுவேன். போதும்டா. தீபக் அண்ணனும் ஜாக் வந்து கடுமையாக விளாண்டுச்சு. ஜாக் நல்லா விளாண்டு. ஜாக் வந்து அது எப்போதான் சொல்லுவேன் இரு வரேன். நீ வந்து ஆமாம் ஜெஃபுக்கு பதிலாக ஜாக் தான். இது எடு. 3வதே ஜாக் தான். மஞ்சரிக்கு அடுத்தே ஜாக் தான். மஞ்சரிக்கு அடுத்து ஜாக்கு, ஜாக்குக்கு அப்புறம் தீபக் அண்ணன், அதுக்கப்புறம் தான் ஜெஃப்ரி. இந்த மனத்தை தாண்டிங்க. நீ கல் எடுத்ததை தவிர என்னடா பண்ண? அதான்டா விளையாட்டு, பிடிக்கிறது இல்லடா விளையாட்டு. ஐயா அதுதான் வேதனையே. உன் டீமுக்கு வரும்போது விஷால் நீ உருண்டியலா, விஷால் கல்லு வரக்கூடாது. விஷால் உன் கல்லுகிட்ட வரும்போது விஷால காலை உருட்டி விட்டு அருணை பிரட்டி விட்டு. ஃபேரா இல்லை நீ உனக்கு தோணுச்சா? அந்த டீலிங்னு வரும்போது ஃபர்ஸ்ட் உதவிக்கு யார் வந்தா? இன்னும் அடிச்சுக்கிறானுங்களா? அவன் தான் வந்தான். ஃபர்ஸ்ட் தாக்கப்பட்டது எல்லோ டீம். ஆமா, தாக்கப்பட்டதானே வருவீங்க. ப்ளூ கலர் தாக்கப்படவே இல்லையா? ஏன்டா வர போறீங்க? உதவி ஓகேவா, ஆல் ரைட்டான்னு கேட்பாங்க அவங்க. 2வது முறை தாக்கப்பட்டது ப்ளூ டீம். ஆர்டர் தாண்டி இது நடக்குது. கல்லு சேர்த்து தீபக் அண்ணா, நான் பிங்க்ல இருந்து கல் இப்படி தான் எடுத்துட்டு இருந்தேன். நான் இதுல சேர்த்தேன் நான் கல்ல தள்ளி விட்ட. அதுக்கப்புறம் நான் பார்க்கல எங்க போச்சு. அப்பனா நீ எடுத்துட்டு போயிருப்பல்ல பிங்க்ல இருந்து கல்ல போல. அங்க இருந்து எங்க தள்ளுனேன்? நடுவுல தான்டா தள்ளன. அது வரைக்கும் அதான் ரெண்டு கிட்ட இங்க பாரு. அந்த முக்குக்கு எப்படிடா? ஏய் அவன் தள்ளது என்னடா தள்ளிட்ட? எதுக்கு? ரஞ்சித் சார் தான்டா எடுத்து வந்தாரு. நான் பின்னாடி தள்ளனேன். ஏய் தள்ளது தான்டா கேம். மூளைங்கற மாதிரி பேசுங்கடா. சாக்லேட். ஆனா அதுக்கப்புறம் எப்படிடா போச்சு அது? அதுக்கப்புறம் ரஞ்சித் என்ன எடுத்து போடாரா? இப்போ அவன் கல்லு சேர்க்கலையா? நீ எடுத்து வந்து அவர் எடுத்துட்டு போயிட்டாருல, அப்புறம் என்ன? நீங்க கடைசியில எதுக்காக 3வது நாள் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு முத்து. அப்போ உனக்கு புரியும். ராஜா ஃபர்ஸ்ட் நாள் நான் இப்போ இங்க ஜோக் பண்ணி சிரிக்கிறது நல்லா இருக்கும் முத்து. இல்ல ஃபர்ஸ்ட் நாள் நான் கல்லு சேர்த்திருந்தா நீ ஃபர்ஸ்ட் நாளே அவுட் ஆயா. முன்னாடி சாதாரணமா ஒண்ணாங்க கல்லை வச்சிட்டு போல, புடிச்சு ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் வந்து கல்லையே வச்சிட்டு போனேன். அது ஃபர்ஸ்ட் நாள் நாங்க வரலைனா நீ முதல் நாளே வெளியே போயிருப்ப. 2வது நாள் நான் கல்லு வைக்கிறேன்னா நீ 3வது நாள் வந்தே இருக்க மாட்டேன். என்ன பேசுறேன்? சரி அதான்டா, நீங்க மாத்தி மாத்தி சிரிச்சுக்கோங்கடா. நல்லா தான் இருக்கும் சிரிக்கிறது. யார் சிரிச்சுக்கோங்கன்ற? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. நான் என்ன பண்ணணும்? இப்போ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்த? நடுவுல நீ கல் எடுத்து போய் வெச்சியான்னு கேட்ட உன்கிட்ட. அது எனக்கு தெரியவே தெரியாது. அதனால உன்கிட்ட கேக்குறேன். நீ வெச்சியான்னு கேக்கல ஜாக். நீ ஜஸ்டிஸா வெல்லாலன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஃபீல் பண்றான்னு சொன்னா. ஆமா, நீயும் அதை நம்பின மாதிரி தான் இருந்துச்சு இவ சொன்னது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு இங்க இருந்து. இல்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது. எனக்கு நான் அவன் ஒண்ணு நினைக்கிறான், அதை உங்ககிட்ட சொல்றேன். அதை நினைக்கிறது முத்து இப்படி நினைக்கிறான்டா, நீ என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இல்ல. நீ அவனுக்காக பேசிட்டு இப்போ நீங்க பேசிக்கோங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. முத்து வந்து நீ ஜஸ்டிஸா விளையாட நினைக்கிறான்டான்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு அதை பத்தி தானே உள்ள ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இப்போ சொன்னேன் அதை பத்தி தான் உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அதான் இவன் சொன்னா. உள்ள நான் பேசினேன். ஆனா நான் ஒன்னும் உன்னை வந்து நீ ஜஸ்டிஸா விளையாடலாம் பேசலையே. அவனுக்கு என்னென்ன தோணுச்சோ அதை அவன் சொன்னான். நான் சொன்னேன் ஒரு சில இடத்துல நான் வந்து என் டீமுக்காக யோசிச்சேன், ஒரு சில இடத்துல நான் நியாயமா விளையாட மாதிரி தான் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இன்னொன்னு சிம்பிள், அந்த போர்டுக்குள்ளதான் கல் இல்லையே தவிர அந்த போர்டை சுத்தி எல்லாம் கல் இருந்தது. அது எப்படி வரும்? அப்போ அங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் எனக்காக தான் விளையாடுன்னு சொன்னேன். எனக்காக இந்த சென்ஸ் எல்லோ டீமுக்காக தான் விளையாடுன்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல நான் அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணேன். இப்போ என்ன, நான் வந்து ப்ளூ டீமில் வந்து கோட்டெல்லாம் கட்ட முடியாது. அதனால் அந்த என்னால் பண்ண முடிஞ்சது அந்த இதுக்குள்ளே கல் சேர்க்கறது. அதை நான் ட்ரை பண்ணேன். கடைசியில் என்னால் முடிஞ்சது ஒரு கல் எடுத்து வைக்க முடியும்னு நான் வச்சேன். அவங்களுக்கும் ஒரு விஷயம் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இங்கே சொல்லும்போது நீயும் வந்து அதை ஃபீல் பண்ண.
எனக்கும் இந்த மாதிரி தோணுச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? நீ வந்து ஜஸ்டிஸா விளையாடலடான்னு சொல்லுடா. முச்சினமா நான் இன்னைக்கு என்னடா சொன்ன? அவ சொல்லும்போது அந்த டோன் வந்து அவளுக்கும் ஃபீல் ஆகுது. ஜஸ்டிஸா விளையாடலைன்னு அவன் சொல்றான், அவ்வளவுதான் அப்படின்னு ஜாக்லின் சொல்லுச்சு. அப்படினு ஜாக்லின் சொன்னா ஓகேவா. ஆனா அவ ரியாக்ட் பண்ணும்போது நீ ஜஸ்டிஸாவே நீங்களே ஒரு ரியாக்ஷன் கொண்டு கொடுத்துக்கிறீங்க. நான் அப்படி எல்லாம் சொல்லடா. நீ ஆவுன்னா நீ என்கிட்ட தான் வர. நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு அந்த மாதிரி தோணுது. நான் அப்படி சொல்லல. அப்படியா? சரி. ஆமா. 74ஆம் நாள் இரவு 10:15. நான் சொல்லவா, நாங்கள் டிஃபென்ஸுக்கு வந்த மாதிரி வராமல் உன் பக்கம் கல் சேர்த்துருவேன். இது கூட்டணி தர்மத்தை முற்றிலுமாக மதிக்காமல் மீறினதாக இருந்துச்சு. இதை தான் நேற்று நீ சொன்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எங்களுக்காக விளையாண்டேன், செகண்ட் ஹாஃப் உங்களுக்காக விளையாண்டேன். இதில் நீ என்ன சொல்கிறேன், நான் அந்த ஒரு கல் வச்சதால தான் நீங்கள் விளையாடவே செஞ்சீங்க, இல்லைனா கேம் விட்டே போயிருப்பீங்கன்னு. இதை நான் முத நாள் யோசிச்சிருந்தேன்னா எல்லோ டீம் அடிக்க வரும்போது நான் கையை கட்டி நின்றுருந்தேன்னு வை, பிங்கு ரெட்டு உன்னை முடிச்சிருப்பாங்க. நான் ஈஸியாக கேம் எடுத்து நான் ஏன் பண்ணல, ஏன்னா ஒரு அலைன்ஸில் இருக்கோம். அப்போ உனக்கு சப்போர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டியது நம்ம கடமை, அதை செஞ்சோம், அவ்வளோதான். அதை நீ எங்களோட ஒப்பிடும்போது நாங்கள் 90% செஞ்சோம்னா நீ 9% செஞ்ச. எனக்கு இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு அதுக்கப்புறமாவும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. 2வது நாளுக்கு அப்புறமாவும் நம்ம விளையாடிட்டு இருந்தோம். அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல மதியம், அதுக்கப்புறமாவும் கேம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அது வரைக்கும் கொடுக்காத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு கேம் எல்லாம் முடிஞ்சு இப்போ எண்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்து சொல்றதுக்கு என்ன காரணம்? இது உனக்கு புரியாது. நான் என்ன சொல்றேன், இப்போ என்கிட்ட உள்ள பேசணும்னு பேசுறாங்க. எனக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இங்க வேற இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல முத்து. இந்த மாதிரி பேச எனக்கு விருப்பமே இல்லை. உங்ககிட்ட பேசுறது இல்லை. பேசுங்களோன்னு பேசுறானா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒன்னு கூப்பிட்டு ஒன்னு அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் கேட்கறாங்க, சொல்லி முடிச்சிட்டேன்ல. பேசணும்னு பேசுறாங்கன்னா என்ன, அப்ப எதுக்கு பேசணும்? பேசாம நீயும் போ, நானும் போறேன் வேலையை பார்த்துட்டு. எதுக்கு பேசணும்னு கேக்குறேன். நடந்து முடிஞ்சிட்டு அந்த ராத்திரி ஃபுல்லா இருந்தோம், டைம் இருந்துச்சு, அப்ப நீங்க பேசல. அவன் சொல்றது உனக்கு சரின்னு படுதா? அவன் என்ன சொன்னா நைட் நிறைய டைம் இருந்துச்சா, அப்ப நான் அப்படி உட்கார்ந்து சீரியஸா இதை சொல்லல. அட்ரஸ் பண்ணிருக்கலாம், தெரியணும்டா. அதுக்கு தான் சொல்றேன்ல, நான் சொல்ல வேண்டியது ஜாக்லின் கிட்ட. ஜாக்லின் என்கிட்ட சொல்லல. ஜாக்லின் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கப்பா, இது அவங்க உங்களுக்கே தெரியணும்ப்பா. எனக்கு நேத்து நீங்க எல்லாரும் இருக்கும்போது பேசினதுதான்டா. அதுதான் இவன் தனியெல்லாம் வந்து எதுவும் சொல்லல, அப்போ நடந்ததுதான். அப்ப நானே அந்த ஃபைனல் டீல் ஒரு நிமிஷம் இருங்க, கடைசியில நான் ஒன்னு சொல்றேன். எந்த இடத்துல உட்கார்ந்து பேச, அந்த சோஃபால உட்கார்ந்து சொல்றேன் ரயான். நான் இப்ப பேசின மாதிரி உங்ககிட்ட நேத்து சீரியஸா பேசல. ஏன்னா நேத்து நைட்டு நம்ம மறுநாளுக்கான வேலைகளை பேசிட்டு இருந்தோம். இன்னொன்னு சொல்றேன், இது இப்ப நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிதான் உனக்கு புரியணும்னு இல்லை. நீ மெச்சூர்டான பையன், நீ நல்லா யோசிக்கிற, எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்க. அப்புறம் இதை நான் வந்து உங்ககிட்ட சொன்னாதான் உனக்கு புரியணுமா? புரியல. ஒரு சில விஷயம் இப்ப நீயும் மெச்சூர்டா தானே யோசிக்கிற, உனக்கும் நிறைய விஷயம் தெரியுதுல்ல. அப்ப நீங்க கல்லு வச்சு விளையாடும் போது தலை கிட்ட உங்க கல் இருக்கு, அது உனக்கு தெரிஞ்சிருக்காதா? நீ மெச்சூர்டா தானே யோசிக்கிற. ஒரு சில விஷயம் உனக்கு தெரியலனா, உனக்கும் தெரியல. ஒரு சில விஷயம் நான் அட்ரஸ் பண்ணலனா என்ன தெரியல. எவ்வளவு மெச்சூர்டா யோசிக்கிற, எவ்வளவு பெரிய பேச்சாளர் முத்து நீ. ஒரு விளையாடிட்டு இருக்கீங்க, கல்லு சுத்தி விளையாடிட்டு இருக்கீங்க, தலை கிட்ட கல் இருக்கு, எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியுமா, கேம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுக்காதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறோம். அவங்களுக்கு இந்த கேமுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் ஃபேரா தெரியல. அது என்கிட்ட சொல்றத தாண்டி அது அவங்க உங்ககிட்டயே சொல்றாங்க அப்படின்னா உனக்கும் அது புரியும். இல்ல நீ என்ன உன் சைட்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கியோ அது அவங்களுக்கும் தெரியும். இப்ப என்கிட்ட கிட்ட எனக்கு அது என்னன்னு தெரியாது, அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப அவனுக்கு என்ன கஷ்டமா இருக்கோ இல்ல அவனுக்கு என்ன ஃபேரா இல்லையோ அதை அவன் சொல்றான். உன் சைட்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, இதுதான் சொல்லு. அப்படி இல்லையா, அவன் எது ஃபேரா இல்லைன்னு நினைக்கிறானோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இல்ல எனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறியா, இல்ல பரவாயில்ல முத்து நீ என்ன ஃபேரா இல்லைன்னு நினைக்கிறியா, ஓகேன்னு சொல்லிட்டு போ. இவ்வளவு தானே தவிர இதையே இவ்வளவு ஆர்கியூமெண்டா மாறுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்லு, முன்னாடியே சொல்லல, நீ பேச்சாளர் தானே. இது பேச்சாளர் தானே கடைசியா வந்துச்சு. நீ மெச்சூரான பையன் தானே, உனக்கு இது தெரியாதான்னு கேட்டதால தான் உனக்கு வந்துச்சு. நல்ல விதமா தான்டா சொன்னா. ஜாக் நான் மோசமான விதமா சொல்லட்டா நான் கேட்க. ஓகே ரயான் ஃபைன். சரி டேய் விடுடா. உள்ளவா. உனக்கு எனக்குலாம் முன்னாடியே தெரியும் சார், ஜாக் அது ரயானுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, அது எல்லாருமே கெஸ் பண்ணது. அதை சொல்லடா தங்கம். இன்னொரு மேட்டர் 11வது வாரம் இப்போ ஜாக் வந்து இந்த அம்மா பாஸ் எனக்கு தான் வேணும் கொடுங்க அப்படின்னு வாங்கியிருந்தாங்கன்னா, என்னடா இந்த பொண்ணு பாசு டக்குன்னு அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகி வாங்கிடுச்சு அப்படின்வாங்க. இப்போ எப்படின்னா அவங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருது. இது ரொம்ப சார் எல்லா பார்க்குற ஆடியன்ஸ்க்கே தெரியும் சார், இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பாங்க. இறுதி கட்டத்தை எட்டிய செங்கலா டாஸ்க். அன்ஷிடா, பவித்ரா மற்றும் மஞ்சரி, ஜாக்லின் இடையே உச்சக்கட்ட பரபரப்பை தொட்ட மோதல். அதிக முயல்களை பெற்று இந்த டாஸ்கில் வெற்றி பெற்ற ரயன், ரஞ்சித், ஜாக்லின். அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டிச் சென்ற ரயன். இந்த டாஸ்கின் பின்விளைவுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்று நாளை பார்க்கலாம்.